கொடுமை 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 எல்லாமே கால கொடுமை. நீ காலையில ஏந்திருச்சு புக்மை ஷோல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கருப்பு மூவி வந்துருந்துச்சு. சரி, நம்ம நம்ம ரொம்ப நாள் காடு மோடுன்னு பாட்டு கேட்டுட்டு இருந்தோமே, படம் பார்க்க போலாமேன்னு டிக்கெட் புக் பண்ணி நடந்தே போனேங்க. இங்கிருந்து நடந்தே போனேன். நடந்தே போய் பாருங்க, இந்த சட்டையை போட்டதுல இருந்து உள்ள அப்படியே ஒரு வெள்ள ஆறே ஓடுது, அந்த அளவுக்கு வைக்குது. அங்க போய் பார்த்தா ஷோ கேன்சல் அப்படின்ட்டாங்க. எதுக்கு, என்னன்னா பிரச்சனை, ஏன்னா கேன்சல்னு கேட்டா ஏதோ ப்ரொடியூசருக்கும் ஏதோ தேட்டருக்காரங்களும் ஏதோ பிரச்சனையாமா. சில பல இஷ்யூனால 11 மணி ஷோ 2:40 2:30க்கு மேல போடுற ஷோ கேன்சல் பண்ணிட்டேன். எவ்வளவு வயிற்று பாருங்க, எவ்வளவு கோவம் வரும். அதே கோவத்தோட வந்துட்டேன். கருப்பு ஷோ கேன்சல், 2 ஷோ கேன்சல்லாம் என்னன்னு தெரியல. சில பேர் சொல்றாங்க சூர்யா படம் நடிக்காமே இருந்துடலாம் அப்படின்றாங்க. டே, அந்த மனுஷன் என்னடா பண்ணாரு? அவரு பாட்டு நடிக்கிறாரு. இங்க நடக்காத அரசியல்ல ஜெய்பீம் படத்துல அந்த பேசினாரு, சில பல பிரச்சனை வந்துச்சு. அதனால அவரு குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் செக்யூரா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும்னு நினைச்சு பெங்களூர் சைடு போய் தங்கி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு இப்போ ஒரு கெட்ட காலம் போயிட்டு இருக்கு. அவரு கொஞ்சம் நல்லா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சப்போர்ட் உள்ள ஒரு ஆள் கூட கைக்கு வருவது நல்லதுன்னு தோணுது. ரொம்ப மனவேதனைங்க. சூர்யா கருப்பு படம் வர்றதுல ரிலீஸ் ஆகாம இருக்கிறது அவருக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ, எனக்கு செம்ம கோவம் வருதுங்க. ஒரு படம் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு பாக்குறதுக்கு. பார்ப்போம், நாளைக்கே ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சூர்யாவுக்கு இனிமே கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது எப்படி அவர் சால்வ் பண்ண போறாருன்னு தெரியல. பார்ப்போம்.